சார் இது பாகிஸ்தான் மண்ணுக்குள்ள நம்மளுடைய அதிநவீன ஆயுதங்கள் அல்லது போர் விமானங்கள்லாம் போகிறப்ப அவங்களால அதை தடுக்க முடியல, அவங்களால அதில் எந்த விதமான ஒரு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது பாகிஸ்தானுடைய பலவீனமாகவும் பார்க்கப்படுது. இது பின்னணி என்ன சார்? இது வந்து ஆக்சுவலி ஒரு நாட்டினுடைய பலமோ பலவீனமோ ஒன்று அந்த நாட்டினுடைய ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல வேலை செய்யற அதிகாரிகள், அதனுடைய ஜவான்ஸ் அண்ட் மேன் பவர் பர்சனல். இன்னொரு பலம் என்னன்னா அந்த நாட்டினுடைய டெக்னாலஜி. எந்த நாட்டினுடைய டெக்னாலஜி அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க, எந்த நாட்டினுடைய டெக்னிக்கல் நோஹோ எடுத்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்க, தன்னிறைவு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் பை அண்ட் லார்ஜ் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு அது அப்படியே என்னன்னு யூகே அமெரிக்கன் டெக்னாலஜி அண்ட் அதனுடைய ப்ராடக்ட்ஸை மிலிட்டரி எடுத்துக்கிட்டு நமக்கு யூஸ் படுத்தினாங்க. நமக்கு எல்லாமே தெரியும் 1965ல பேட்டன் டேங்க்ங்கிறது, பேட்டன்கிற ஒரு அதிநவீன அப்ப இருந்து அதிநவீன அமெரிக்கன் டேங்க் வந்து என்ன நினைச்சாங்க, பாகிஸ்தானுக்கு கொடுத்து அதை யூஸ் படுத்தின இந்தியாவுடைய கவச அணிகள் பூராவுமே என்ன ஆயிடும், உடஞ்சிரும், ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் ஆனா அது கிடையாது. அது என்னாச்சுன்னா நம்ம பேட்டனை வந்து ஸ்லே பண்ணணும், கில் பண்ணணும். என்ன காரணம்னா நம்ம மேன் இருந்தது அப்ப இருந்த மேன் பவர் வாஸ் வெரி டாமினன்ட் அண்ட் சுப்பீரியர். அது நம்மகிட்ட இருந்த லோவர் ஆர்டர் வெப்பன்ஸை வச்சு நம்ம என்ன செஞ்சோம், ஹையர் ஆர்டர் வெப்பன்ஸை ஓவர் கம் பண்ணோம். ஆனா இன்னே சுச்சுவேஷன் என்னன்னா டெக்னாலஜி பாகிஸ்தான் ஒரு 20 வருடங்களாக அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கன் டெக்னாலஜில இருந்து போயிட்டு வெளியே போய் சைனீஸ் டெக்னாலஜி இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சைனீஸ் டெக்னாலஜி, அதாவது சைனீஸ் ஏர்கிராப்ட்ஸ், ஃபைட்டர் ஏர்கிராப்ட்ஸ், சைனீஸ் சப்மரின்ஸ், சைனீஸ் டேங்க்ஸ், சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இது வந்து இதனுடைய போர்ல வந்து எப்படி சிறப்பா செய்யுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனுடைய லாக்குனா, அதனுடைய ஷார்ட் ஃபால்ஸ் அண்ட் அதனுடைய ஏதாவது ஷார்ட் கமிங்ஸ் வந்து என்ன செஞ்சுட்டோம், நம்ம யூஸ் படுத்தி நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் உள்ளுக்கு நம்மளோட விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய தோல்வின்னு சொல்றதும் கரெக்ட். பட் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா பாகிஸ்தான் எடுத்துக்கிட்ட டெக்னிக்கல் டிபெண்டன்சி, அதனுடைய தோல்வி, சைனீஸ் டெக்னாலஜியினுடைய பெரிய ஒரு தோல்வி. அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு நேரடியான ஒரு தோல்வி, சைனாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மறைமுகமான தோல்வியா அதை கருதலாம், அப்படிதானே சார்? சரியா சொன்னீங்க. இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய பெனிட்ரேஷன் சைனாவுடைய மறைமுகமான தோல்விதான்.